தளபதியோட வழியில நாங்க நடக்கிறதுனால தளபதியோட வார்த்தையும் நாங்க பின்பற்றி தான் நடக்கணும். நாங்க வெயில் மழையெல்லாம் பார்க்க கூடாதுங்க. கட்சின்னு வந்துட்டா கட்சியில முழுமையா இறங்கி முழுசா உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை தான் எங்க பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே எங்க தலைவரோட பேச்சு அனல் பறக்குங்க. இன்னைக்கு மட்டும் என்ன வெயில்ல எங்களுக்கு தெரியல, அவரோட பேச்சு தான் வெயில் மாதிரி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அவ்வளோ ஃபயரா பேசினார் தலைவர். கண்டிப்பா தலைவரை தவிர வேற யாரும் இல்லைங்க. 2026 தளபதி விஜய் தான் முதல்வர். இதுல மாற்றங்களே கிடையாது. லாக்அப் டெத் மட்டும் இல்லைங்க. இப்போ நாங்க வரும்போது கூட எங்களை கூட்டத்தை வந்து இங்க காட்டக்கூடாதுன்றதுக்காக போலீஸ்கார் பல வழியில கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நாங்க குழந்தைய தூக்கிட்டு நடந்துதான் வந்தோம். டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் எங்களை உள்ள விடாம இங்க கூட்டத்தை காட்டக்கூடாதுன்றதுக்காக முதல்வரையோட வழிகாட்டுதல் பேர்ல போலீஸ்காரங்க சூப்பரா நடத்தினாங்க. அதையும் மீறி தான் நாங்க உள்ள வந்தோம். இது புது பிரச்சனை கிடையாதுங்களா. பரந்தூர்ல இருந்தே நாங்க தூக்கி பொது பிரச்சனைக்காக தான். பொது பிரச்சனை பரந்தூர்ல இருந்தே அவர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிட்டாரு. அவரை வழிமொழிஞ்சு நாங்களும் இனிமேல் எங்க அநீதி நடந்தாலும் குரல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் இந்த இதுக்கே வந்தோம். நாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கே நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். குழந்தைங்களை எடுத்துட்டு நாங்க வந்து இங்க தலைவரோட ஸ்பீச் கேட்கணும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும்ன்றதுக்காகவே நாங்க இங்க வந்தோம். வணக்கண்ணா, நான் வட சென்னையிலேருந்து வடக்கு மாவட்டத்துலேருந்து பெரம்பூர் தொகுதியிலேருந்து வரேன். பேச்சு எப்பயுமே அவர் பேச்சு மாசுதான்ண்ணா. அவர் எது சொன்னாலுமே கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து பெருசாக ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவரா புரிய வைக்கிற விஷயத்த ஷார்ட்டாக ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக அவர் சொல்லிட்டு போயிடுவார். அதான் தளபதி. கண்டிப்பா மாறணும். என்ன மாறணும்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொல்லப்படுறாங்கல்ல, அதெல்லாம் மாறும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மெயினே அதானா, பெண்கள் பாதுகாப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ போலீஸ் கூட்டு போறாங்க, அடிக்கிறாங்க, சாவடிக்கிறாங்கன்றது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாம்புள்ளிய கூட்டு போய் பண்ணாங்க. அதே இதுதான் ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா அதே தான் வருது. போலீஸ்காருக்கு பேரே வந்து காவலன். காவலரே வந்து ஒருத்தவங்களை சாவடிக்கிறாங்கன்னா அப்ப பொதுமக்கள் யார் தேடி போவாங்க? தனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இது வரைக்குமே எங்களுக்கு கிடையாது. அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு எங்க தளபதி. இப்ப எங்க தளபதியை நோக்கி நாங்க போயிருக்கோம். எங்க தளபதியோட காவல்ல வர காவலர்கள் எங்களை நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். ஏன்னா அவர் கோஆர்டினேட்டர், அவர் கண்டிப்பா அவங்களை கரெக்டா ப்ராப்பரா நீங்க எப்படிதான் நடக்கணும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாரு. பெண்களுக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், ஆண்களை இப்போ ஒரு தப்பு பண்றாங்களா அவங்க எப்படி நீங்க கூப்பிடணும், எப்படி அவங்களை விசாரிக்கணும்னு கூட அவர் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா நீங்க கூப்பிடணும், அடிக்கணும். ஏன்னா போலீஸ் நடிச்சிடலாமா? அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். விசாரிக்காம அடிக்கிறது தப்பு. எங்க தளபதி வந்தாருன்னா கண்டிப்பா மாறும். நம்பிக்கைண்ணா, தளபதினா நம்பிக்கை, வேற வார்த்தை இல்லைண்ணா. நம்பிக்கை